தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில கர்த்தரோடு நாம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தியோ எழுதின சுவிசேஷம் 9:6-7 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஆமா தேவ பிள்ளையிலே, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். பாவங்களை மன்னிக்கும்படி தேவனுக்கு அந்த மனுஷகுமாரன் ஆகிய இயேசுவுக்கு அதிகாரம் இருந்தது. நம்மளுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு விரோதமாய் ஒரு பாவம் செய்து விட்டார்கள் என்றால் அதை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நமக்கு தீங்கு நினைச்சிருக்கலாம், ஏதோ ஒரு துரோகம் நினைத்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நமக்காக நினைத்திருக்கலாம். நம்ம ஆண்டவரை அறியாத காலத்துல நம்ம அந்த மன்னிக்க கூடிய பக்குவம் இல்லாம இருக்கலாம். நம்ம என்னைக்கு அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறணுமோ அன்றிலிருந்து அவர் ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நமக்கு விரோதமாய் ஒரு பாவத்தை செய்கிறார்கள், நம்மளையே குற்றப்படுத்துறார். நம்மளையே ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு ஊடாக ஏதோ ஒரு வகையில நம்மளை குற்றப்படுத்துறாருன்னா அது அந்த காரியத்தை மன்னிக்க நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை மன்னிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கனால நம்ம அவர்களை மன்னித்து, நம்ம மன்னிக்கிறதுனா எப்படி மன்னிக்கணும்னா மறக்கணும். ஒரு காரியத்தை முற்றிலுமாய் மறந்து மன்னிக்கணும். அதுதான் பூரண மன்னிப்பா இருக்கும் இல்லையா? அதே நேரம் அந்த இயேசு என்ன செய்யறார், அந்த இடத்துல அந்த திமிர்வாதக்காரனே அவனுடைய குற்றங்களை மன்னித்து முதல்ல மறக்கிறார், மன்னிக்கிறார், அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு போக சொல்லுகிறார். இன்னைக்கு கூட நீங்க மன்னித்து நீங்க இப்படி செய்யும் பொழுது, இந்த காரியங்களை செய்யும் போது உங்க இருதயத்துல ஒரு விடுதலை, சிந்தையில ஒரு விடுதலை, பார்வையில ஒரு விடுதலை, இப்படி நீங்க ஒரு விடுதலையோட நீங்க வாழ போதுமானதா இருக்கு இல்லையா? ஆமா தேவ பிள்ளைகளே, இவர் செய்திருக்க மாட்டாரு, நான் அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுறவங்க உங்களுக்கு செஞ்சுட்டாங்களா? அந்த காரியத்தை நீங்க மறங்க, அப்புறம் மன்னிங்க, அப்புறம் அவரை நேசிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார், நிச்சயம் செய்வார். தேவ பிள்ளை விசுவாசிங்க. கர்த்தருடைய அற்புதத்தை எந்த சமயத்திலையும் பார்க்கலாம். அடையாளங்களை, அற்புதங்களை எல்லாத்தையும் காண்பீங்க. நீங்க நிச்சயம் காண்பீங்க. எகிப்து தேசத்துல ஜனங்களை கூட்டிட்டு வரும் பொழுது மோசே, இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமா எழும்பினார்கள் சொல்லி அவர்களை மறந்து மன்னிக்காம இருந்தா அந்த ஜனங்களை எப்படி விடுதலை ஆகியிருக்க முடியும்? இயேசுக்கு அவ்வளவு காரியங்கள் செய்தார். ஜனங்கள் தனக்கு விரோதமா செய்த எல்லா காரியங்களையும் மறந்து மன்னித்தார் இல்லையா? அவரை போல வாழ முடியாது, ஆனா அவரை போல முயற்சி செய்து ஒவ்வொரு காரியங்களையும் மறந்து மன்னிச்சு வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில சமாதானம், நம்ம குடும்பத்துல சமாதானம், பிள்ளைகளுக்குள்ள சமாதானம், நம்ம போற இடமெல்லாம் சமாதானம். தேவ பிள்ளைகளே, ஓகே தேவ பிள்ளைகளே, நம்ம சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆமா தேவ பிள்ளைகளே, இருக்கிற இடத்துல இருந்து எல்லாரும் கண்களை மூடி நம்ம மறந்து மன்னிக்க கூடிய ஒரு சுபாவத்தை கர்த்தர் நமக்கு தரும்படிமாய் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆமா தகப்பனே, அப்பா எங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பியிருந்தாலும் சரி ராஜா, எங்களுக்கு விரோதமாய் தகப்பனே அப்பா என்ன காரியங்கள் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லப்பா, எங்களை குற்றப்படுத்தி அப்பா ஊரெல்லாம் தூற்றி திரிந்தாலும் பரவாயில்ல அப்பா, என்னுடைய உயிர் நண்பனா இருந்தாலும் பரவாயில்ல ராஜா, ஊரெல்லாம் தூற்றி திரிந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலையில ராஜா அவரை தகப்பனே மறந்து மன்னிக்கிறிய அந்த உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அவர் மறந்து அவர் என்ன காரியங்கள் பேசியிருந்தாலும் சரி ராஜா, என்ன காரியங்கள் ஜெபத்தினூடாக சபித்து ஜெபித்திருந்தாலும் பரவாயில்ல ராஜா, மறந்து மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை நீங்க தாங்கப்பா. எங்களுக்கு விரோதமா என்ன காரியம் பேசினாலும் நான் மறந்து மன்னிக்கிற ராஜா, இயேசுவின் நாமத்தினால மன்னிக்கிறேன், உங்களோட வல்லமை நாமத்தினால மன்னிக்கிற ராஜா. அப்பா உங்களோட வேத வசனத்துல இருந்து மன்னிக்கிறப்பா, நீங்க எங்களுக்கு கற்றித்தந்த காரியத்தை குறித்து மன்னிக்கிற ராஜா, இயேசுவின் நாமத்தினால ராஜா தகப்பனே உங்களோட கருத்துல ஒவ்வொரு காரியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். இவர் எனக்கு விரோதமா செய்துட்டார், நான் மறந்து அவரை மன்னிக்கிறேன். ஆமாப்பா, மறந்து நீங்க மன்னிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நல்ல சமாதானம், உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம். நீங்க இப்படி செய்யலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோவுடாக நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.